இயேசு சிலுவையிலே சொன்ன 6ஆம் வார்த்தை முடிந்தது. இட் இஸ் ஃபினிஷ்ட். இதை நாம் யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு சிலுவையிலே முழங்கிய வெற்றி பிரகடனம் இது. எது முடிந்தது, எவைகளை அவை செய்து முடித்தார் என்று நாம் பார்ப்போம். முதலாவதாக, பிதாவின் பணியை பூரணமாக பூமியிலே அவர் செய்து முடித்தார். கம்ப்ளீஷன் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் மிஷன் ஆன் எர்த். யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று சொல்கிறார். ஆம், தேவன் இந்த உலகத்திலே அவரை அனுப்பின நோக்கத்தை, அந்த பணியை, கிரியைகளை அவர் செய்து முடித்தார். நாம் அநேக சமயங்களிலே ஒரு நாள் முடிந்தவுடன் அடேங்கப்பா இந்த நாள் முடிந்து விட்டது என்று சொல்லுகிறோம். எப்படியோ இந்த நாளை கடத்தி விட்டோம் என்று சொல்லி நாம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் எனக்கு வைத்த பணியை நான் இந்த நாளிலே செய்து முடித்து இருக்கிறேனா என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒவ்வொரு நாளும், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த பணியை செய்து முடிப்பதுதான். அந்த கிருபையை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தருவாராக. இரண்டாவதாக, பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறி முடிந்தது. ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராஃபசிஸ். ஏதேன் தோட்டத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தொடங்கி சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் வரை அனைத்து தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி முடிந்தது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி சொல்லப்பட்டது. அதுதான் சிலுவையிலே நிறைவேறியது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலும் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்த அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவை அனைத்தும் இந்த நாளிலே நிறைவேறி முடிந்தது. ஆண்டவரே எம்மாவூருக்கு போன சீஷர்களோடு கூட நடந்து செல்லும் பொழுது லூக்கா 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர் விவரித்து காண்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து சொல்லப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி முடிந்தது. ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள், அவர் நமக்காக வைத்திருக்கிற தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேற்றி முடிப்பதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவதாக, பாவ நிவாரணம், அதாவது மீட்பு பணி நிறைவேற்றி முடிக்கப்பட்டது. அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அட்டோன்மெண்ட். பிராயசித்தத்தை அவர் செலுத்தி முடித்தார். ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறி முடிந்தது. இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற முடிந்தது என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் டெட்டலஸ்டாய் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த டெட்டலஸ்டாய் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் பெய்ட் இன் ஃபுல் என்ற அர்த்தம். முழுமையாக செலுத்தப்பட்டு விட்டது அல்லது முழுமையாக செலுத்தி தீர்க்கப்பட்டு விட்டது, முடிந்தது என்ற அர்த்தம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே குற்ற நிவாரண பலியாகி நமக்காக பாவத்தின் பரிகாரத்தை, பிராயசித்தத்தை செலுத்தி தீர்த்து முடித்து விட்டார். தம்முடைய ஜீவனையே கொடுப்பதற்கு தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே இயேசுவாக பிறந்தார். யோவான் இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார். ஆம், இயேசு மாசற்ற பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டியாக குற்ற நிவாரண பலியாக பலியிடப்பட்டு சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிற பெரிய பாக்கியத்தை நம்மளுக்கு அருளி செய்திருக்கிறார். ஆகவே இந்த மீட்பின் பணி நிறைவேறி முடிந்தது என்ற வெற்றி முழக்கத்தையே அவர் இந்த இடத்தில் சொல்லுகிறார். பிரியமானவர்களே,
நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நான் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக வாழ்ந்து முடித்து நிறைவேற்றி விட்டேன் என்கிற அந்த பாக்கியம் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இயேசு நமக்காக செலுத்தி தீர்த்துவிட்ட அந்த ரட்சிப்பை, இயேசு நமக்காக நிறைவேற்றி முடித்து வைத்திருக்கிற அந்த மீட்பை நாம் ஒவ்வொருவரும் பெற்று அடைய வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் அதை மற்றவர்களும் பெறுவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அதுதான் அவருடைய விருப்பம். இந்த பாவ மன்னிப்பை, பாவ விமோசனத்தை நான் பெற்றிருக்கிறேனா? இந்த நாளிலே நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், இயேசு எனக்காக செய்து முடித்து வைத்திருக்கிற அந்த பெரிய பாக்கியத்தை, அந்த பாவ விமோசனத்தை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே இயேசு வெற்றி முழக்கத்தை இவ்விதமாக முடிந்தது என்று சொல்லி நமக்காக சொன்னார். அது மட்டுமல்ல, நாம் மற்றும் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களிலே பார்த்தோம் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆம், சிலுவையில் இயேசு எவற்றையெல்லாம் வெற்றி சிறந்தாராம்? அவர் நமக்கு எதிரடையாகவும் நமக்கு விரோதமாகவும் எழுதப்பட்டிருக்கிற எல்லா கையெழுத்தையும் அவர் குலைத்து போடுகிறார். ஆங்கிலத்திலே கேன்சல்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அநேக சமயங்களே நாம் சொல்வதுண்டு, என்னுடைய தலையெழுத்து இது என்று சிலர் சொல்வார்கள். சிலர் சொல்வார்கள், எனக்கு இப்படிதான் இருக்கிறது, ஆகவே நான் இதை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கு பவுல் மிகவும் அழகாக சொல்கிறார், நமக்கு விரோதமாகவும் நமக்கு எதிரடியாகவும் எழுதப்பட்ட அனைத்தையும் அவர் கேன்சல் பண்ணுகிறார், குலைத்து போடுகிறார், அழித்து போடுகிறார். எவ்விதமாக? அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆணி அடித்து அவர் வெற்றி சிறந்ததினாலே. ஆகவே இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக நமக்கு கொடுக்கிற இந்த வெற்றியை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். அவர் வெற்றியை பெற்றுதான் முடிந்தது என்று சொல்லி வெற்றி முழக்கமிட்டார். ஆம், இயேசு சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிற இந்த பாக்கியத்தை, இந்த வெற்றியை நாம் ஒவ்வொருவரும் சுதந்தரித்துக் கொள்வோம். ஒரு உதாரணமாக எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்பத்திலே நடைபெற்ற ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என் அப்பா வழியிலே முன்னோர்கள் அனைவரும் பில்லி சூனியம், செய்வினை விதமான காரியங்களை செய்கிறவர்கள். 2-3 தலைமுறைகளுக்கு முன்பாக அவர்கள் அந்த செய்வினை, பில்லி சூனியங்களை குடும்பத்திலே முதல் பிள்ளை, தலைப்பிள்ளையை வைத்துதான் செய்வது உண்டாம். ஆகவே குடும்பங்களிலே, அடுத்து வந்த குடும்பங்களிலே தலைப்பிள்ளைகள் தங்காது. அவர்கள் சிறு வயதிலேயே அல்லது வாலிப பிள்ளைகளாக வளர்ந்த பிறகும் கூட இறந்து விடுவார்கள். இவ்விதமான சூழ்நிலையிலே தான் எங்களுடைய அம்மா, எனது தாயார் அந்த குடும்பத்துக்குள்ளே சென்றார்கள். இதை கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் இந்த வசனத்தை வைத்து அவர்கள் ஜெபிக்க தொடங்கினார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாகவும் எங்களுக்கு எதிரடையாகவும் எழுதப்பட்டிருக்கிற கையெழுத்தை நீர் குலைத்து போட்டு சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்தபடினாலே இந்த காரியம் தொடர்ந்து எங்களுடைய குடும்பத்திலே நடைபெறக்கூடாது என்று சொல்லி ஜெபித்து அந்த வெற்றியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். என்னுடைய அக்கா 70 வயதாகிறது. இன்னும் அவர்கள் பீகாரிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பங்களிலும் கூட அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒருவேளை நம்முடைய முன்னோர்கள் அல்லது செய்த காரியங்கள், அக்கிரமங்கள், அதனாலே நடைபெற்ற, அதனாலே எழுதப்பட்ட நமக்கு எதிரிடையாக உள்ள எல்லா கையெழுத்தையும் குலைத்து போடுவதற்காக ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சிறந்து முடித்து விட்டார். அந்த கிரியை முடிந்து விட்டது. அந்த முடிந்த வெற்றியை நாம் நம்முடையதாக்கிக் கொள்வோம்.
அப்பொழுது நிச்சயமாக இந்த நாளின் ஆசீர்வாதத்தை நாம் பூரணமாய் பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் முடிந்தது என்று சிலுவையிலே வெற்றி முழக்கமிட்டீர். நீர் உம்முடைய பிதாவானவர் அனுப்பின நோக்கத்தை செய்து முடித்தீர். நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற பணியை, கிரியையை செய்து முடிக்க எங்களுக்கு பலன் தாரும். எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற்றி முடிக்கப்பட்டது. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீர் வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறி முடிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் பாவ நிவாரண பலியாக எங்களுடைய மீட்பின் பணியை எங்களுக்காக செய்து முடித்தீர். சிலுவையிலே நீர் எங்களுடைய பாவங்களுக்காக அறையப்பட்டு ரத்தம் சிந்தி எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் பாவ விமோசனத்தையும் எங்களுக்கு நீர் அருளி செய்திருக்கிறீர். அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அது மட்டுமல்ல, சிலுவையிலே நீர் எங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்டிருக்கிற எல்லா கையெழுத்தையும் ஆண்டவரே குலைத்து போட்டு அவைகளை ஆணி அடித்து சிலுவையிலே நீர் வெற்றி சிறந்தீரே. அந்த வெற்றியை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே தாரும். அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் இந்த நாளிலே பெற்று அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.